ஹாய்ப்பா, இன்றைக்கி பொரியல் தட்டை ஒரு பக்கம் இருந்து ஓசு கிடச்சது. இங்கே பாருங்களேன், பாதி நல்லா இருக்குது, பாதி முத்தி போச்சு. பாதி முத்தி போச்சு. என்ன பண்ணலாம்? அந்த நல்லா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணேன், இது உரித்து எடுத்துகிட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உரித்து எடுத்துகிட்ருக்கேன். பாருங்களேன், இது கறி குழம்புக்கு மிளகாட்டுற மாதிரி மிளகாட்டி வச்சோம்னா சூப்பராக இருக்கும்ப்பா. தட்டைப்பயிருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பொரியல் தட்டை. வேறு எப்படி இருக்கும், நல்லா இருக்குது. இது குழம்பு தாளித்து விட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு மறுபடியும் குழம்பு வைக்க வேண்டியதில்லை. தாளித்து விட்டு எண்ணெயில் வதக்கி விட்டு மிளகாட்டி அதிலே ஊற்றிட்டோம்னா கறி குழம்பு காட்ட வச்சோம்னா நல்லா இருக்கும். பாருங்களேன், இதெல்லாம் உளிச்சாலே ஒரு அரை கிலோவுக்கு மேலே வர மாட்டேங்குது பயிர். யாரெல்லாம் இப்படி குழம்பு வச்சுருக்கீங்க? மிளகாட்டி தக்காளி குழம்பாட்ட வைக்கலாம், கறி குழம்பாட்ட வைக்கலாம், சூப்பராக இருக்குது. அதனால் இப்போ வேலை இல்லாமல் உட்காந்து கடைக்கு மாவெல்லாம் ஆட்டிட்டேன். சரி, சும்மா தானே இருக்கிறோம், இப்போவே தூங்கினோம்னா தூக்கம் வராதுன்னு எல்லாம் எடுத்து வச்சு உரிச்சிட்ருக்கேன்ப்பா. வாங்க நாளைக்கு குழம்பு வைக்கலாம். நாளைக்கு சாப்பாட்டுக்கு குழம்பு வச்சுக்கலாம். நல்லா இருக்கும் பாருங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது. குழம்பு வச்சா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பொரியல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முத்தி இருக்கிறதுல மட்டும் பயிர் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் பொரியல் தட்டை. வாங்க சாப்பிட்லாம்.